கேஜிஎஃப் டைரக்டரான பிரசாந்த் நிலோடைய யூனிவர்சிட்டியில் இப்போ நம்ம தமிழ் ஆக்டர் ஒருத்தவர் இணைய போகிறாரு. அதுவும் இப்போ இந்த அப்டேட் ரொம்ப பிக்கஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்கள் தான். ரீசெண்டாக விடாமுயற்சி மூவியோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட். இந்த மூவியோடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும் போது பிரசாந்த் நில் ஏஷியன் சொல்லிட்டு தல அஜித் அவர்களை பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் இதனுடைய அப்டேட் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருந்தது. இப்போ ரிட்டன் இந்த அப்டேட்டை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருசாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த ஒரு போஸ்டர் தான் இதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. கேஜிஎஃப் உடைய 3வது பாகத்தில் தமிழ் நடிகரான தல அஜித் அவர்கள் இடம்பெயர்றதா ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு கேமியோ ரோலில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரசாந்த் நில் அவர்கள் ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. தல அஜித்தை வச்சு ஒரு மூவி பண்ண போகிறதாவும் கேஜிஎஃப் சலார் மாதிரி 2 பாகமாக பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கா. கேஜிஎஃப் சலார் போலவே 2 பாகம் கொண்ட ஒரு மூவியை தலையை வச்சு பண்ணுறதாவும் சொல்லியிருக்காரு. கேஜிஎஃப் உடைய 3வது பக்கத்தில் தலைக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே பிரசாந்த் நில் தலையை வச்சு ஒரு மூவி பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேன் இண்டியா வயசில் இருக்க எல்லா ஆக்டரையுமே ஒப்பா இணைச்சி தான் இவர் மூவி பண்ணுறதா ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் அவர்கள் எப்படி தமிழ் ஆக்டர் எல்லாரையும் வச்சு லோகேஷ் யூனிவர்சிட்டியை உருவாக்குனாரோ அதே போலவே பிரசாந்த் நிலுடைய யூனிவர்சிட்டியை உருவாக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. அதில் நம்ம தமிழ் நடிகரான தல அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்த கேஜிஎஃப் சலார் மாதிரி ரொம்ப பிக்கஸ்டான ஒரு மூவியையும் மேக் பண்ண போகிறதாவும் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸோடைய அப்டேட் எல்லாமே தல அஜித்துடைய குட் பேட் அக்லி மூவிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் மூவியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். முதல் பாகமும் 2வது பாகமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும். பிரபாஸை வச்சு சலாருடைய முதல் பாகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2வது பாகம் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பிரபாஸுடைய ஆக்டிங்கில் சலாருடைய 2வது பாகம் தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த மூவிஸ் எல்லாமே ஒரு கேங்ஸ்டார் மூவி தான். இந்தியாவில் நடக்கிற பொலிட்டிக்கல் கேங்ஸ்டார் கலந்த பிரசாந்த் நிலோடைய யூனிவர்சிட்டி இது. நியூவான ஒரு பொலிட்டிக்கலையும் நியூவான ஒரு கேங்ஸ்டாரையும் தான் அவர் காமிப்பார். அதை தான் நம்ம கேஜிஎஃப்லையும் சலார் மூவிலையும் பார்த்துருப்போம். அதே போலவே தான் நம்ம தலையை வச்சு மேக் பண்ண போகிற அந்த மூவிலையும் பார்க்க போகிறோமே. அந்த மூவியில் கேமியோ ரோலில் ராம் சரண், என்டிஆர்னு சொல்லிட்டு நிறைய பேரை காமிக்க போகிறதாவும் ஏற்கனவே பிரசாந்த் நில் அவர்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி என்டிஆரை வச்சு பிக்கஸ்ட் மூவியை பிரசாந்த் நில் அவர்கள் மேக் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை கேஜிஎஃப் உடைய 3ல் தான் இவங்க எல்லாருமே ஜாயினிங் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க தல ஆக்டிங்கில் குட் பேட் அக்லி மூவியோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிரசாந்த் நிலோடைய டைரக்ஷனில் இவர் ஆக்டிங் பண்ண போகிறாரா அப்படின்ற அப்டேட் எல்லாமே வெளியே வரும். தல அஜித் அவர்கள் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்காரு. அதுவும் ஒரு பேன் இண்டியா பிக் டைரக்டர் தல அஜித் கூட இணையறாரு அப்படின்னும் போது வெயிட்டிங் ரொம்ப பெருசாக இருக்கு. கேஜிஎஃப் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா மூவிஸ் கேஜிஎஃப் போலவே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் கேஜிஎஃப் உடைய ஸ்க்ரீன் பிளேவில் நிறைய மூவிஸ் இப்போ நம்ம தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. நிறைய பேர் கேங்ஸ்டாரை மட்டுமே மெயினாக வச்சு மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் முதலான கேங்ஸ்டாரை தான் மெயினாக வச்சு அவருடைய மூவிஸை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு வகையான ஸ்க்ரீன் பிளேவை ஃபாலோ பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியில் முன்னாடி டேரக்டர் பட்டியலில் வந்துட்டார். எப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் பேன் இண்டியா வயசில் மூவி மேக் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாமே போய்கிட்டு இருக்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ பிரசாந்த் நில் அவர்கள் தலையை வச்சு பண்ண போகிற மூவியில் நிறையா நியூவான ஹீரோஸ் எல்லாமே இன்புட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பிக் ஹீரோலாம் உள்ளே வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. பிரசாந்த் நில் அவர்கள் கேஜிஎஃப்க்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வேல்யூவை தொடர்ந்து தக்க வைக்கணும். ஆனால் சலார் மூவியில் அந்த அளவுக்கு தக்க வைக்கவே இல்லை. ஏன்னா கேஜிஎஃப் மூவியில் ஹைலைட் எல்லாமே ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகியிருந்தது. சலார் மூவியில் ஹைலைட் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை. முக்கியமாக சொல்லணும்னா சலார் மூவியை அந்த அளவுக்கு கதை புரியலன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தல அஜித்துக்காக செம்மையான ஒரு கேங்ஸ்டார் மூவியாக பிரசாந்த் நில் அவர்கள் பண்ணார்னா கண்டிப்பாக கேஜிஎஃப் போலவே ரிட்டர்னும் பிக்கப் ஆகும். கேஜிஎஃப் உடைய ஸ்க்ரீன் பிளேவை விட்டுட்டு நியூவான ஒரு ஸ்க்ரீன் பிளே மாடலில் தல அஜித் அவர்களுக்கு ஒரு மூவியை மேக் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபேன்ஸ் எல்லாருடைய ஆசையுமே. பார்க்கலாம், தல அஜித்துடைய ஆக்டிங்கில் கேஜிஎஃப் போலவே நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் மூவியாக நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன்.